simplify the following. So first one போடலாம். இப்போ இது ரெண்டுமே நமக்கு டெசிமல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 19.2 divided by 2.4. நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ல எத்தனை டெசிமல் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, ஒரே ஒரு டிஜிட் இருக்கு, அப்போ மல்டிப்ளை பை 10. டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பை 10 போட்டா நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பை 10 போடணும். கிளியரா? இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 192. ஏன்னா மல்டிபிளிகேஷன்னா பாயிண்ட் இந்த பக்கம் மூவ் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். டிவைடட் பை பாயிண்ட் இந்த பக்கம் மூவ் ஆகும், டிவைடட் பை என்னது 24. கிளியர்? ஸோ இது நம்ம எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கேன்சலேஷன் மெத்தட்ல போட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இது 2ஆல கேன்சல் பண்றேன். எப்படி பாருங்க, 19 என்னது, 9 2s are 18, ரிமைண்டர் 1 வருமா, அப்ப என்ன வரும், 6 2s are 12. இதுவும் நான் என்ன பண்றேன், 2ஆல கேன்சல் பண்றேன். 1 2 is 2, அப்புறம் என்னது 2 2s are 4. மேல வந்து 2ஆல கேன்சல் பண்ணா கீழேயும் 2ஆல தான் கேன்சல் பண்ணணும், வேற வேற நம்பர்ல போடக்கூடாது. இப்போ நான் இதை என்ன பண்றேன், திரும்பவும் 2ஆல கேன்சல் பண்றேன். இது என்ன வரும், 6 2s are 12 வரும். இங்க நம்ம 2ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும், 4 2s are 8, ரிமைண்டர் 1 16 வருமா, என்ன வரும், 8 2s are 16. இப்போ 1 6 is 6, how many 6 are 48 அப்படின்னு பார்த்தோம்னா 8 6 are 48, 6 6 are 36, 7 6 are 42, 8 6 are 48. Answer is 8. Okay, this is also way for division. Number 2 3 அப்படின்னு சின்ன சின்ன நம்பர் இருந்தா இந்த மாதிரி நம்ம கேன்சல் பண்ணிட்டு போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.95 டிவைடட் பை 0.5. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் டினாமினேட்டர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு, அப்போ மல்டிப்ளை பை 10. இங்க என்ன பண்றோம், மல்டிப்ளை பை 10. இப்போ என்ன வரும் பாத்தீங்கன்னா, இங்க பாயிண்ட் இந்த பக்கம் மூவ் ஆகும், 49.5 டிவைடட் பை இந்த பாயிண்ட் மூவ் ஆனா என்ன வரும், 5. கிளியர்? நம்ம இந்த மாதிரி கேன்சலேஷனும் போடலாம், இல்லைன்னா டிவிஷனும் போடலாம். இப்போ டிவிஷன் போட்டோம்னா என்னது, 49.5 டிவைடட் பை 5 போட்டோம்னா என்ன வரும், 9 5s are 45. ரிமைண்டர் என்னது 4. அப்போ இங்க டெசிமல் இருக்குன்னா மேல என்ன பண்ணும், டெசிமல் வச்சுட்டு நெக்ஸ்ட் 5 போடணும். அப்புறம் 9 5s are 45. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, சப்ராக்டிங் இது ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் 9.9. கிளியர்? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 19.11 by 1.3. ஸோ டினாமினேட்டர் பார்க்கணும், ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு, அப்போ 10ஆல மல்டிப்ளை பண்ணும், இங்கேயும் என்ன பண்ணும், 10ஆல மல்டிப்ளை பண்ணும். நமக்கு என்ன வரும், 191.1 டிவைடட் பை 13. ரைட்? இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா, 191.1 டிவைடட் பை 13. ஸோ 13ஆல போட்டோம்னா என்ன வரும், 19 தான் இருக்குல்ல, 113 is 13. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது 9 minus 3 is 6, அப்புறம் இந்த 1 இருக்கு, நம்ம 1 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 4 போட்டோம்னா 4 3s are 12, 2 ரிமைண்டர் 1, 1 4 is 4, 1 5. ஸோ 52 வரும். 13 into 4 is 52. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், 11 பாரோ பண்றோம், 11 minus 2 is 9. அப்புறம் இங்க பாயிண்ட் இருக்கு, அதனால மேல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 வந்து நம்ம கீழே போடுறோம். கரெக்டா? இப்போ என்ன வரும், 7 3s are 21. நம்ம பார்க்கணும், நான் லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும், அதுக்கு எது கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ 7 3s are தான் 21 வரும். அப்போ 21 போட்டோம்னா என்ன வரும், 91 0. ஸோ ஆன்சர் என்ன இதுக்கு, 14.7 is your answer. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் ஒன் 0.399 டிவைடட் பை 2.1. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் பார்க்குறோம், ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு, மல்டிப்ளை பை 10, அப்போ நியூமரேட்டரும் மல்டிப்ளை பை 10. இப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் மூவ் ஆகும், 3.99 டிவைடட் பை 21. கிளியரா? இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாமா, 3.99 டிவைடட் பை 21 என்ன வரும், 3 வந்து 21ஆல டிவைட் ஆகாது, அதுக்காக நம்ம என்ன பண்றோம், 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டு 39 எடுத்துக்கிறோம். 39 போட்டோம்னா என்ன, 121 is 21. கிளியரா? இப்போ 9 minus 1 என்னது 8, 3 minus 1 என்னது 3 minus 2 is 1, 189. அப்புறம் 9
இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 9 போட்டா தானே வரும். 1 - 9. அப்புறம் 9 2s are 18. 0. இப்போ என்ன வரும் ஆன்சர்? The answer is 0.19. கிளியர்? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 5.4 divided by 0.6. So this is 0.6 ஒரே ஒரு டிஜிட் இருக்கான மல்டிப்ளை பை 10, இதுவும் மல்டிப்ளை பை 10. அப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 54 divided by 6. ஈஸியா போட்டுடலாமா? 1 6 is 6, 9 6 are 54. அப்போ ஆன்சர் என்னது? 9. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 2.197 divided by 1.3. இது மல்டிப்ளை பை 10. ஏன்னா இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்போ மேலேயும் மல்டிப்ளை பை 10 போட்டுக்கணும். இப்போ என்ன வரும்? 21.97 divided by 13. டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 21.97 divided by 13 போட்டா என்ன வரும்? 113 is 13. ரிமைண்டர் என்ன வரும்? 11 minus 3 is 8. 11 minus 3 is 8. இப்போ என்ன இருக்கு? இங்க பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்பர் 89 போடணும். இப்போ 89 பார்த்தோம்னா என்ன வரும்? 6 போடலாமா? 6 3s are 18. ரிமைண்டர் 1 7 78. இப்போ நெக்ஸ்ட் 9 minus 8 is 1. 8 minus 7 is 1. அப்புறம் இந்த 7 எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். இங்க 7 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ என்ன போடுறோம்? 9 3s are 27 வரும்ல. அப்போ 9 போட்டோம்னா this is 117. ஆன்சர் 0. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1.69. கிளியர்?